ஹலோ, நான் ஆத்மா பேசுறேன். எங்கடா தொந்தரவு வரல நினைச்சிட்டே இருந்தேன், வந்துருச்சு. 6 நாள் உன் தொந்தரவே இல்லாம தப்பிக்க போறேன். அது இருக்கட்டும், உங்க பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு டூர் போறீங்க. am I correct? ஏய், எப்படி உங்களால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது? இங்க பாருங்க மேடம், இப்ப நான் நினைச்சா கூட உங்களோட போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் வேணான்னு பாக்குறேன். சரி, நீ யாருன்னு சொல்லுங்களேன். சஸ்பென்ஸ். சொல்ல மாட்டீங்களே? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நாளைக்கு நீங்க டூர் போக வேண்டாம். போறது போகாம இருக்கிறது ஏன் இஷ்டம். அது சொல்றதுக்கு நீங்க யாரு? டூர் போறதை விட ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்ன அது எனக்கு தெரியாத விசேஷம்? நாளைக்கு குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி அன்னைக்கு நவகிரக வழிபாடு பண்ணியே ஆகணும். நான் சொல்ற எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா பண்ற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்காக தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. சரி, நான் போகல. ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க டூர் போகாம இருக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஒண்ணே ஒண்ணு பண்ணு, போன் பண்றதை நிறுத்து. நான் டூர் போறதை நிறுத்துறேன். நிச்சயமா நான் போன் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க டூர் போகாதீங்க ப்ளீஸ். போகலன்னா போகல, போன வையே. அப்படி இந்த போன் அவஸ்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. யாரா இருக்கும்?